கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் அதிகாலை வேளையிலே சில குடும்பத்திலே சர்ச்சுக்கு காலையிலே போயிருவீங்க, சில குடும்பத்திலே பகலில் போயிட்டுருப்பீங்க, சில குடும்பத்தில் சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட சில டியூட்டிக்கு போகிறாங்க, சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரகசிய விசுவாசியாக இருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், ஆனாலும் கூட சர்ச்சுக்கு போக முடியும்னு சொல்லி சில குடும்பத்தில் இருக்கிறீங்க. சில குடும்பத்தில் நான் வாலிப வயசுல ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், ஆனால் என்னால் இப்போது சர்ச்சுக்கு போக முடியல, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. சில குடும்பத்தில் பல விதமான உபத்திரத்தின் மத்தியிலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து செய்தி கேட்குறீங்க. எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ விதமான ஜனங்கள் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 ஆகிய வசனங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்புக்கு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள். ஒரு நல்ல மெசேஜ். எப்படி தெரியுமா? ஒரு 30 வருஷம் முன்பாக நான் சொல்றது எப்படின்னா 1990, 88, 85 சொல்றேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது சர்ச்சில் நைட்டு 9 மணிக்கு முழு இரவு சர்வீஸ் ஆரம்பிக்கும். காலையில் 4 மணி 5 மணி தான் முடியும். நைட்டு பார்த்தா குடும்பமாக வந்திருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் உள்ள படுத்து கிடக்கும், வாலிப பிள்ளைகள் இருக்கும், குடும்பமாக இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக நல்லா பாட்டு படித்து மெசேஜ், நல்ல ப்ரேயரு நைட்டு ஃபுல்லாக நடக்கும். நான் சொல்கிறது 1988, 90. இப்போ நம்ம வாழ்றது 2024. இப்போ உள்ள வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, இல்லை சின்ன பிள்ளைகள், சின்ன பையங்க கையில் செல்ஃபோன் கொடுத்தா ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே போய் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார வைக்க முடியல. நான் சொல்ல ஒரு 35 வருஷம் முன்பாக நைட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பிள்ளைகள் உள்ளே இருக்கும். ஆனால் 2024 ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கு. நிறைய குடும்பத்தில் முடியல. 9 மணி சர்ச் அப்படின்னா 9:30 இல்லை 10 மணிக்கு தான் போகிறாங்க. அதில் வாலிப பிள்ளைகள் செல்ஃபோன் கொண்டு போகிறாங்க, கையில் பைபிள் கொண்டு போகல. வேதனையான காரியம். வாலிப பையங்க செல்ஃபோன் கொண்டு போகிறாங்க. சர்ச்சில் மெசேஜ் ஓடிட்டு இருக்கும்போது வாலிப பையன் கேம் விளாண்டுட்டு இருக்கான். பெரிய ஆளுகள் சர்ச்சு சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல தவறுகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். கடைசி காலத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. கொரோனா நேரத்தில் பண்ண ஜெபம் இன்னைக்கு இல்லை. கொரோனா நேரத்தில் ஜனங்கள் தேவனோடு எப்படியாவது கிட்டி சேரணும், என் பாவத்தெல்லாம் தேவன் மன்னிச்சிடணும், நான் எப்படியா பரலோகத்துக்கு போய் சேர்ந்து சொல்லி ரொம்ப அக்கறையாக ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா உயிர் பயம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அது இல்லை. இன்னைக்கு காலையில் செய்தி என்ன தெரியுமா? அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது. ஒரு சின்ன கேள்வி கேட்போமே, 2000 வருஷம் முன்பாக திரளான ஜனங்களை கண்ட பொழுது. இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. 800 கோடி ஜனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. திரளான ஜனங்களை கண்ட பொழுது. பரலோகத்துல தேவன் எதை பார்ப்பாரு? கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. இவ்வளவு ஜனங்களுக்குமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அது பிதாவின் சித்தம். இப்போ நம்ம வாழ்ற இந்த கடைசி காலத்திலே தீமையை யோசிக்கும் போது பாவம், கர்த்தரை விட்டு விலகும் போதே பாவம் வந்தது. நன்மை செய்யணும்னு தெரியும், அது செய்யாம இருந்தா பாவம். கடைசி காலத்துல நம்ம வாழ்ற காலத்துல ஏகப்பட்ட பாவம் தான் உள்ள இருக்கு. அதை ஏன் ஏகப்பட்ட பாவம் சொல்லி சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நிறைய குடும்பத்திலே குடும்பமா சர்ச்சைக்கு போகலை, வேதனையான காரியம். சில குடும்பத்துல நான் மட்டும்தான் சர்ச்சைக்கு போறேன், என் புருஷன் வரமாட்டேங்காரு, என் பையன் வரமாட்டேங்கான், என் பிள்ளை இப்போ காலேஜ் படிக்கிறா, சர்ச்சைக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கா, சின்ன வயசுல ஒழுங்கா வந்தா அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது முழுக்க 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 கிறிஸ்டியன் ஃபேமிலி, வேதக்காரங்க ஃபேமிலி, ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போறேன்னு சொல்றாங்க. நான் பிறந்ததுல இருந்தே சர்ச்சைக்கு போறேங்க. எல்லாம் நான் கிறிஸ்டியனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பா எப்படி இருக்கிறேன், நான் சராசரியா ஒரு மனுஷனா வாழும்போது எப்படி இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது நான் எப்படி இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமானபடி நடக்குன்னா நான் என்ன செய்யணும், உலகத்துக்குள்ள போகும்போது எத்தனை காரியங்கள் பாவ காரியங்கள் இருக்கு, எல்லாம் கையில பைபிள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அழகா பேச ஆரம்பிச்சார். அதுக்கும் இன்னைக்கும் நம்ம பேசுற சப்ஜெக்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டுக்காங்க. ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருந்தேன், 25 வயசு. அந்த சகோதரி சொல்றேன், டெய்லி ஒரு அதிகாரம் பைபிள் வாசிப்பேன், அவ்வளவுதான். 24 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா எவ்வளவு பைபிள் வாசிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும், கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களா யோசிக்கணும். காலம் கடைசியா இருக்கு. அறுப்புக்கு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா தேசத்துக்குமே சுவிசேஷம் அறிவிக்கணும். வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள், வாலிப பையங்கள் எல்லாம் சர்ச்சில் கொண்டு போய் முதல்ல விடுங்க. ஏன்னா சர்ச்சில் பிள்ளைகள் இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அங்கே சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க, பிரசங்கம் பண்ணும்போது சொல்லி தருவாங்க, யூத் மீட்டிங்கில் சொல்லி தருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து எல்லாரும் சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. அப்படி கிளம்பி போகும்போது தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். கடைசி காலத்துல கர்த்தருக்காக ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணா கூட பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். சர்ச்சில் போய் ஒரு 2 மணி நேரம் முன்னக்கூட்டி போய் சர்ச்சை கிளீன் பண்ணி பாய் விரிச்சு சேரை தொடச்சி காலையிலே போய் சர்ச்சில் போய் கிளீன் பண்ணா கூட தேவன் பார்ப்பார், உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க, சர்ச்சு 9 மணிக்குன்னா 10 மணிக்கு போறாங்க. ஏன் ட்ரெயின் ஒரு 5 மணிக்கு அப்படின்னா ஒரு 7 மணிக்கு ட்ரெயினுக்கு போக வேண்டியதானே? நான் கரெக்டாக தானே கேட்கேன்? ட்ரெயின் ஒரு 6 மணிக்கு போட்டிருக்கு, ஏன் ஒரு 7 மணிக்கு போய் நிற்க வேண்டியதானே, ட்ரெயின் வந்துடும் அப்படின்ட்டு. ஒரு ஃப்ளைட் ஒரு 9 மணிக்கு போகுது, ஏன் ஒரு 10 மணிக்கு போக வேண்டியதானே? அதுக்கெல்லாம் கரெக்டாக போயிருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எப்படி இருக்கிறோம். அறுப்புக்கு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நம்ம பிள்ளைல சர்ச்சில் ஆசையா வளர்த்தா மட்டும்தான் பின்னாடி காலத்துல நம்ம பிள்ளைகள் ஊழியம் செய்யும், கர்த்தருடைய வருகையில காணப்பட முடியும், கர்த்தருக்கா எழும்ப முடியும். இதெல்லாம் ஒரே நாள்ல ப்ராசஸ்ல நடந்துருமா? கிடையாது. நம்ம பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு எப்படி வளர்க்குறோம்? என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல ரொம்ப போயிட்டேன். நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு நபர். அதனால எனக்கு வியாபாரம் பார்க்க தெரியும், எனக்கு வேலை செய்ய தெரியும், எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது. இப்படிலாம் என் வாழ்க்கையில இருந்த ஒரு நபர் தான் 2015 தேவன் சந்திக்கிறாரு. 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன். இன்னைக்கு வரைய உயிர் பிச்சை போட்டு ஜீவனை தந்து கிருபை தந்து இந்த பாவிக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டு எவ்வளவு ஆசீர்வாதம். நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போறேன், நீங்க கர்த்தருக்காக என்ன செய்ய போறீங்க? அதான் கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் காணிக்க போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்துருவோம், எல்லாரும் உட்காந்துட்டு வந்துருவோம்.
ஒரு அழிந்து போற ஒரு ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணலாம். தேசத்துக்குள்ள எத்தனையோ ஜனங்கள் மதுபான கடையில நிக்கிறாங்க, விபச்சார அடிமையில நிக்கிறாங்க, போதை அடிமையில நிக்கிறாங்க, கள்ள தொடர்பு, கஞ்சா பழக்கம், விக்கிரத்துல எத்தனையோ கிலோமீட்டர் அளவுக்கு விக்கிரத்துக்கு போயிட்டு வராங்க, விக்கிர வழிபாடுக்குள்ளேயே கிடக்குறாங்க. அந்த ஜனங்களுக்கா யார் உத்தரவா எடுத்து ஜெபம் பண்ணுவா? இப்படி நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம நிலைமை என்ன, நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளே யோசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோட இருதயம் எப்படி இருந்துச்சு? அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து மனதுருகிறாராம். ஏன் மனதுருகினார்? ஜனங்கள், இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்களே, இவ்வளவு ஜனங்களுக்கு மேய்ப்பன் இல்ல அப்படின்னு சொல்லி மனதுருகிறார். அடுத்தாப்புல சொல்றாரு, தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருக்கிறார்கள். அப்ப ஜனங்கள் மேய்ப்பன் இல்லைன்னா எந்த சூழல் இருப்பாங்கன்னா, தோய்ந்து போன நிலைமையில இருப்பாங்க, சிதறப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அவங்களுக்கு யாரு வேணும்னா மேய்ப்பன் வேணும். ஒன்னும் இல்ல, ஒரு 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடை காணோம். நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? காணாம போன ஆடை தேடி கண்டுபிடிப்பார். அதே போல இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டாச்சா அபிஷேகம் பண்ணப்படணும், பரிசுத்தாவே பெற்றுக்கணும். கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணுமா, சுயத்தை வெறுக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். நிறைய குடும்பத்துல தாய்மார்கள் பாராட்டலாம், டெய்லி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக. எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பம் அப்படி இருக்கு. வயசான பாட்டிமா இருப்பாங்க, உடம்பு சரியில்லாம இருக்கும், ஆனாலும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனையோ குடும்பம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆத்துமா பாரம். இயேசு இதயத்துக்குள்ள ஆத்துமா பாரம் இருந்துச்சு. அந்த ஆத்துமா பாரம் எப்படிதான் இருந்துச்சு? திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் பார்க்காரு, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்களே, மேய்ப்பன் இல்லையே அப்படின்னு சொல்லி மனதுருகிறார். தோய்ந்து போன நிலைமையில இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனதுருகிறார். சிதறப்பட்ட நிலைமையில இருக்கான்னு சொல்லி மனதுருகிறார். அப்ப இயேசு எப்ப மனதுருகினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், இவ்வளவு ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும், இவ்வளவு ஜனங்கள் மனம் திரும்பணும், இவ்வளவு ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், இவ்வளவு ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், இவ்வளவு ஜனங்களும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும், இவ்வளவு ஜனங்களுமே கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், போதகர் வேணும், சர்ச்சு வேணும், அப்போஸ்தலர் வேணும், தீர்க்கதரிசிகள் வேணும்னு சொல்லி அவருடைய இதயத்துல ஒரு பாரம். அப்பந்தான் உடனே சொல்றாரு, இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் தோய்ந்து போயிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் சிதறப்பட்ட நிலைமையில இருக்காங்க, மேய்ப்பன் இல்லாம இருக்கிறாங்க. மேய்ப்பனுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும். இந்த ரவிராஜ் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரேன், 2024 உங்க முன்பாக நிப்பாட்டிருக்காரு. எப்படி? அந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றினேன். நான் பாவத்துல வாழ்ந்துட்டேன்ப்பா, என்கிட்ட எத்தனையோ பாவம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். என் பாவத்தை மன்னிச்சாரு. இன்னைக்கு வரையும் நான் உயிர் பிச்சேன், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு வரையும் உயிரோட இருக்கேன்னா அது தேவனுடைய கிருபை, அவ்வளவுதான். தேவனுடைய ஈவு, அவ்வளவுதான். இலவசமாய் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டோம். சொல்றதுக்கு பெருமை பாராட்டுகளும் ஒண்ணுமே இல்லை. செத்தா மண்ணு, அவ்வளவுதான். உயிரோட இருக்கும்போது ரவிராஜ் அப்படிம்பாங்க, செத்ததுக்கு அப்புறம் இந்த பாடியை எப்போ எடுப்பாங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 3 தடவை மண்ணை அள்ளி போட்டுரும். இவ்வளவுதான் லைஃப். இந்த லைஃபுக்குள்ளதான் சில குடும்பத்திலே
வைராக்கியமா இருக்காங்க, பெருமையா இருக்காங்க, எரிச்சலா இருக்காங்க, கோபமா இருக்காங்க, சண்டையா இருக்காங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க, அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்காங்க, புருஷன்ட்ட பேச மாட்டேங்காங்க, மனைவிட்ட பேச மாட்டேங்காங்க, கள்ள தொடர்பு, விபச்சாரம், மாந்திரிகம் என்னெல்லாமோ உள்ள போயிட்டே இருக்கு. நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும் ஒரு ஆசை வரணும். என் வாழ்க்கையில 2015, 2016 அந்த ஆசை வந்துச்சு. நான் மிஷினரியா போகணும், நான் மிஷினரியா போகணும், நான் மிஷினரியா போகணும், நான் மிஷினரியா போகணும், நான் மிஷினரியா போகணும். என் எண்ணங்கள் ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. நான் மிஷினரியா போகணும், நான் மிஷினரியா போகணும். அழகா கொண்டு வந்தார். 2016 சர்ச்சில் கோயில் குட்டியார் வேலைக்கு போனேன். மணி அடிக்கணும். சிஎஸ்ஹெச்சில் 2.5 வருஷம் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். இந்த 5 வருஷத்துக்குள்ள பல காரியங்கள் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு பார்த்தா அவங்க முன்பாக நிப்பாட்டியிருக்கார். காரணம் என்ன? 2015, 2016 மிஷினரி ஊழியத்துக்கு போகணும், மிஷினரி ஊழியத்துக்கு போகணும், எப்படியாவது ஊழியம் பண்ணணும், எப்படியாவது ஊழியம் பண்ணணும். எப்படி ஊழியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரையும் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கர்த்தர் தான் அந்த ஊழியத்தை நடத்துறாரு. இது தேவனுடைய ஊழியம், அவ்வளோதான். தேவனுடைய வேலைக்காரங்க, அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவ்வளோதான். அறுப்புக்கு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம். அறுப்புக்கு மிகுதின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஜனங்கள் கோடி கணக்கா பெருகிட்டாங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் போய் கிடைச்சிட்டா? சின்ன கேள்வி கேட்கணே, சின்ன கேள்விதான். இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா? எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா? எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்களா? எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வந்துருவாங்களா? ஒரு ஆள் கூட பாதாளத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் பரலோகத்தில் வரணும், எல்லாரும் மனம் திரும்பணும். அதுதான் பிதாவின் சித்தம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணுமா? நீடிய பொறுமையோடு இருக்காரு. எதுக்கு? நம்ம எல்லாரும் மனம் திரும்பணுமா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போறேன், சும்மா சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்தா போதுமா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. 40 வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேன், 50 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 60 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு வருவேன், அவ்வளவுதான். நானும் ரட்சிக்கப்பட மாட்டேன், இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக என்ன செய்யணும், எப்படி வாழணும், கர்த்தருக்காக எப்படி எழும்பி பிரகாசிக்கணும், ஏதாவது கர்த்தருக்காக செய்யுங்க. சில சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன், காணிக்கை எடுப்பாங்க, சில சர்ச்சில் க்ளீன் பண்ணுவாங்க, சில சர்ச்சில் உள்ள கணக்கெல்லாம் பார்ப்பாங்க, சில சர்ச்சில் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பார்ப்பாங்க. சர்ச்சில் 1000 வேலை இருக்கு, சுவிசேஷத்துக்கு போகணுமா நிறைய வேலை இருக்கு. சில குடும்பத்தில் பணமாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 1000 காரியம் இருக்கு. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அதனால இயேசு மனதுருகிறார். இயேசு யாரு மேல மனதுருனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திரளான ஜனங்கள் இருக்கும்போது அவர் மனதுருவார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருமே அவருடைய ஜனம் தான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள போறோமா? கேளுங்க, எத்தனையோ ஜனங்கள் சர்ச்சுக்குள்ள வராம இருக்காங்கப்பா. எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும்ப்பா. இந்த சின்ன ஜெபமா பண்ணுங்களேன், சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். நான் மட்டும் சர்ச்சுக்கு வரக்கூடாதுப்பா, சர்ச்சில் எல்லாரும் வரணும்ப்பா, எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும்ப்பா, எல்லாரும் மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும்ப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் கடைசி வரையும் பண்ணுங்க. டெய்லி சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் விளைஞ்சிட்டாங்க, அறுப்பு மிகுதி. அப்ப கடைசி காலத்துல நம்ம என்ன செய்யணும்? தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டது. ஏன்னா நீங்க பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது சீசர்கள் எழுப்புவார். எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த பாரத்தை எல்லா ஜனங்களுக்கும் வைப்பார். எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். கடைசி காலத்துல எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். தான் கடைசி காலம். அதனால காலையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்போது ஆத்துமாவோட தான் போகணும். சும்மா கையை வீசிட்டு போக கூடாது. கடையில போய் ஒரு ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனீங்கன்னா
முதல்ல ஒரு வீட்டில் ஒரு பேக் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பணம் எடுப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன செய்றாங்கன்னா, வண்டி எடுக்கிறாங்க, செல்ஃபோன் எடுக்கிறாங்க, நேராக கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா கூகுள் பே, ஒரு பேக் அவங்களே போட்டு தருவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அப்படி காலம். கடைசி காலத்தில் எவ்வளோ ஜனங்கள் விளைஞ்சிருக்கிறாங்க, எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போய் சேர்ந்துட்டா, சுவிசேஷம் போய் சேரல அப்படின்னா நான் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டா 38வது வசனம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். இத்தனை கோடி ஜனங்கள் விளைஞ்சிருக்கிறாங்கப்பா, இவ்வளவு பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும், யாரையாவது அனுப்புங்கப்பா, யாரையாவது அனுப்புங்கப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த கால வேளையில தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமா நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. தேவன் கொடுத்த கிருபை, பேசுறதுக்கு என்னை உயிரோட வச்சிருக்காரு. நான் பாவம் பண்ணி தேவனுடைய மகிமை இழந்து போய் துணிகரமா துன்மார்க்கமா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வியாபாரத்தில் இஷ்டம் போல வாழ்ந்து வந்த அவரை சந்தித்தார், மீட்டெடுத்தார். நான் விக்கிரத்தில் பல லட்சங்கள் கொடுத்து மாந்திரியத்தில் பல பல காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, மரண தருவாயில் இருக்கும்போது கர்த்தர் மீட்டெடுத்தார். இன்னைக்கு அவருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது நீங்க எந்த மாதிரி சொல்லிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கண்டிப்பாக மீட்டெடுப்பார். நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, அபிஷேகம் பண்ணப்படுவீங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வீங்க, வரங்களை பெற்றுக்கொள்வீங்க, கனிகளை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருக்காக நீங்க வாழ முடியும். நீங்க வாழ்றது மாத்திரம் அல்லாமல் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க தேசம் ரட்சிக்கப்படணும். அப்ப நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தம் ஓய்வு நாள்ல இப்படிப்பட்ட ஜனங்கள் எந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா ஞாயிற்றுக்கிழமை நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், நல்ல பொங்கி சாப்பிட்டுட்டேன், நல்ல பிரியாணி வச்சு சாப்பிட்டேன், நல்ல மட்டன் வச்சு சாப்பிட்டேன், இதெல்லாம் பத்தாது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்ளணும். இதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் இந்த வசனத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது ஒரு சீசர் எந்திரிச்சாலே ஏகப்பட்ட ஆத்துமா ரட்சிக்கப்படும். அப்போ நம்ம இந்த ஜெபத்தை நம்ம கரெக்டா தெளிவா நம்ம பண்ணும்போது அநேக சீசர்கள் அங்கங்க உருவாயிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சீசரா மாறிடுவாங்க. விசுவாசியா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சீசரா மாறிடுவாங்க. எப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி, அனுப்பும்படி, அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், எஜமான்ட்ட வேண்டிக் கொள்ளுங்கள், பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஜனங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சில குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்காங்க. நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போறேன், சில குடும்பத்துல நான் சர்ச்சுக்கு போக முடியல, எங்க ஃபேமிலி ஃபுல்லா விக்கிர வழிபாடா இருக்கு, ஹாஸ்பிட்டல் கேட்கறாங்க, வெளிநாட்டுல கேட்கறாங்க. எத்தனையோ இடத்துல இணைந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சர்ச்சு கட்டணும், மேய்ப்பன் வேணும், தீர்க்கதரிசிகள் எழுப்பணும், அப்போஸ்தலர் எழுப்பணும். கண்களை மூடி நாம் புதிய நாளுக்காக, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக, அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே எல்லாரும் வரணும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு அப்பா கொண்டாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட்ட பிள்ளைகளாக ஒளிவு மர கன்றுகளைப் போல நாங்கள் வளர வேண்டும். ஆலயத்தினுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறீங்க, எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீங்க. உம்முடைய சமூகத்திலே நாங்க காத்திருக்கணும். எங்க வாழ்க்கையில இருக்க குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. இணைந்திருக்கிற எல்லா தேசத்துள்ள ஜனங்களையுமே கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய சூழ்நிலை கர்த்தர் அறிவிங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும். குடும்பமாக ஆலயத்துக்குள்ள புரண்டு போக வேண்டும். அதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, போக முடியாத சூழ்நிலை, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தீர்காயுசு கொடுத்து பரிபூர்ணமான சுகம் தந்து பிள்ளைகளை ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா மாட்டித்தாங்க. படுத்த படுக்கையிலே வயசாயிட்டு மரண தருவாயில இருக்காங்க, எத்தனையோ வருஷமா சர்ச்சுக்கு போயிருக்காங்க, போக முடியாத சூழ்நிலை, உங்க பிள்ளைகளுக்கு பலன் தாங்க, பூரண சுகம் தாங்க, கர்த்தர் இன்னுமாக தீர்காயுசு தாங்க.
கர்த்தர் சந்திங்க, உங்க பிள்ளைகளை சந்திங்க, எல்லா பலவீனத்தெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. இந்த மாசத்திலே அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, இன்னைக்கு தேதியிலே அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. திருமணம் கொண்டாடுறாங்க, ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்துல போய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்திலே அப்பா உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னி ராஜா. எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சீசர்கள் சொன்ன வார்த்தையை இந்த நாளில் நம்ம தியானிச்சிருக்கிறோம்ப்பா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அந்த கிருபை தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சில இடத்துல அப்பா வேலை பார்க்குறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, பக்கத்துல சர்ச் இல்லாம இருக்கு, பல உபத்திரத்தின் மத்தியில ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் பாதுகாத்துங்க. வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குமே கர்த்தர் விசேஷமா அந்த நாளில் பேசின கிருபைக்காக நன்றி. நிறைய இடத்துல ஞாயிற்றுக்கிழமை பல கஷ்டத்தின் மத்தியில ஜெபிக்கிறாங்க. சில இடத்துல சர்ச் இல்லாம இருக்கு, சில இடத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே ஆலயத்துக்கு போக முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், சில குடும்பத்திலே பின்மாற்றம், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கர்த்தரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் மறுபடியுமாக உலக வழிபாடுகளை போயிட்டாங்க, விக்கிர வழிபாடுகளை போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போடுறாங்களோ சகலவிதமான வாசல் திறந்து விடுங்க. வாகனத்திலே அப்பா வெளியில யாரெல்லாம் போடுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி பாதுகாத்துங்க. மேய்ப்பனை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். போதிக்கிறவர்களை அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் செய்து கொடுக்க போறாங்களோ கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் அப்பா உங்க பிள்ளைகளை நீங்க பலமாக நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய ஆவியான திட்டமாக அப்ப உங்க பிள்ளையோட பேசி பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தி உங்க பிள்ளைகளை சகல சத்தியத்திலும் வழி நடத்தி அப்பா ஜீவ வழியில நீங்க நடத்த வேண்டும்பா. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா சபைகளையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடைசி காலத்திலே சபைகளுக்குள்ளே அப்போ ஒரு எழுப்புதல், சபைகளுக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி, சபைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட எல்லா சபைகளையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசிரிக்க வேண்டும். அவனோட வம்சம் ஆசிரியப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அப்பா சர்ச்சில் போய் சந்தோஷமா ஜெபிக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் சர்ச்சுக்குள்ள புரட்டு போகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய இடத்துல சர்ச்சு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்குள்ள பண தேவைகள் சந்திங்க ராஜா. நிறைய இடத்துல சபை ஊழியர்கள் இல்லாம இருக்கு. ஆவிக்குரிய அப்பா சபை ஊழியர்கள் அப்பா எழுப்பித்தாங்க. நிறைய இடத்துல கள்ள உபதேசங்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்துல ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்காங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள்ல இருந்து பிரித்து உங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்க வேதத்தின்படி நடந்து சத்தியத்தின்படி நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்துல வர எனக்கு கிருபை செய்யுங்க. இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ உங்களுடைய உள்ளத்துக்கு எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி, வேதனை எல்லாம் நீக்கி, குடும்பத்துடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி, கர்த்தர் அப்பா கடன் பிரச்சனை எல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்து ஆசிரிக்க வேண்டும். இரவும் போலுமாக ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல விண்ணப்பம் வைத்திருக்காங்க. நிறைய குடும்பத்திலே போராடி ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல மன்றாடி ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே புறத்திரமணி ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே மனமாற்றம் அடைந்திருக்காங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை பிரியமானபடி வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதித்து பழுகி பெருக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா குடும்பத்தையும் பல மடங்கு பழுகி பெருக ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, நிறைய குடும்பத்துல கண்டு தெரியாம இருக்காங்க, ஊனமுற்றோர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியர்களையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் சகல காரியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.